ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப்சானா தமிழ். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க, இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தான் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். வாழை இலை சட்னி. கேட்கவே எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஆமாங்க, அதுக்கு இந்த அளவுக்கு வாழை இலையை வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. 10 பல்லு பூண்டு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்து, 50 ml நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. இதுக்கு நல்லெண்ணெய் தான் தேவை. நான் சின்ன சின்ன வரமிளகாவாக இருந்ததுனால 4 வரமிளகாய் எடுத்திருக்கேன். பெருசாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. சின்ன துண்டு இஞ்சியை இது போல் தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. 20-25 சின்ன வெங்காயம் தோலை உரிச்சிட்டு எடுத்துக்கோங்க. அரை குத்து கருவேப்பிலை, அரை ஸ்பூன் கடுகு, கடலைப்பருப்பு. இவ்வளோ தான் தேவையான பொருட்கள். ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். வாழை இலையில் இருக்கிற நடுவில் இருக்கிற தண்டை ஃபஸ்ட்டு கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். அந்த தண்டு இல்லாமல் தான் இலையை மட்டும் பயன்படுத்தி தான் சட்னி செய்யணும். தண்டு தேவையில்லை, அதை கட் பண்ணிடலாம். இந்த சட்னியை மிஸ் பண்ணாமல் செய்யுங்க, அவ்வளோ நல்லது உடம்புக்கு. வாழை இலையை இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. கையில் கூட துண்டு துண்டாக பிச்சு போட்டுக்கலாம். எல்லாத்தையும் கட் பண்ணால் ஒரு கைப்பிடி வரணும், அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க. வாழை இலையில் சூடாக சோறு போட்டு சாப்பிட்டாலே அவ்வளோ நல்லது. அந்த வாழை இலையில் இருக்கிற சத்தெல்லாம் அந்த சாப்பாடில் இறங்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி அந்த வாழை இலையவே நம்ம சாப்பிட போகிறோம். அப்போ எவ்வளோ சத்துன்னு பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுப்பில் சட்டி வச்சுட்டு சட்டி சூடானதுமே நம்ம 50 ml நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக 1 ஸ்பூன் நிறுத்திக்கோங்க, நம்ம கடைசியாக கடுகு தாளித்து கொட்டுறதுக்கு. எண்ணெய் சூடானதுமே கடலைப்பருப்பும் உளுந்தும் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இதை பொன்னிறமாக வறுத்துக்கலாம். நம்ம சேனலில் நிறைய சட்னி ரெசிபீஸ் எல்லாம் போட்டிருக்கோம். அதெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. அவ்வளோ நல்லதுங்க. அந்த குழந்தைங்க கூட இது ஈஸியாக சாப்பிட வச்சிடலாம், குழந்தைங்களுக்கு கூட. பாருங்கள், இப்போ லேசாக வறுப்பட்டதுமே நான் வரமிளகாய் ஆட் பண்ணிட்டேன். கூடவே பூண்டையும் ஆட் பண்ணிடலாம். 10 பல்லு பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி, அதையும் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இதை லைட்டாக வதக்கிட்டு நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னி. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கலாம் நம்ம. பாருங்கள், நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போ இது கூட சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துடலாம். இந்த சட்னி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாருங்கள், இந்தளவுக்கு நான் வதக்கிட்டேன், போதும். இப்போ கட் பண்ணி வச்ச வாழை இலையை சேர்த்துட்டு 3 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். கைவிடாமல் வதக்கிக்கலாம். வியூவர்ஸ் யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கிட்டுருக்கு. நல்லா 2-3 நிமிஷத்துக்கு இந்த நல்லெண்ணெயிலேயே நல்லா வதக்கணும். நம்ம சேனலில் நிறைய சட்னி ரெசிபீஸ் போட்டிருக்கோம். நான் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. போதும், இப்போ இந்த அளவுக்கு நான் வதக்கிட்டேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆற போட்டுடலாங்க. நல்லா ஆறட்டும் சூடு. சூடு ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு கொரன்னு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா விழுதாக அரைச்சிக்கலாம். நாராக இருக்கக்கூடாது, நல்லா விழுதாக அரைச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொரப்பாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி விழுதாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் நல்லா அரையும்.
நான் கொரப்பாக அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ தண்ணி சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துட்டேன். பாருங்கள், சூப்பராக இருக்குது சட்னி. இப்போ இதை ஒரு பவுலில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி, அந்த மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றிட்டு கலந்து ஊற்றிடலாம். நீங்கள் இந்த சட்னி இட்லி தோசைக்கெலாம் சூப்பராக இருக்கும். சாதத்துங்களுக்கும் தொட்டு சாப்பிடலாம். அப்படி சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்றதுனா இருந்தால் கெட்டியாக அரைச்சிக்கோங்க. இப்போ அதே சட்டிலேயே ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 1/2 ஸ்பூன் கடுகு, கடலைப்பருப்பு, நல்லா பொரிஞ்சிருச்சு. கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு தாளிப்பை சட்னியில் சேர்த்துடலாம். பாருங்கள், சூப்பராக நம்ம வாழை இலை சட்னி ரெடி ஆயிடுச்சு. ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அவ்வளோ சத்து இது. வேறொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.